இந்த ஹோண்டா டிரான்ஸ்ஃபர் 750 சாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க NX 500. இது பாருங்க, 2 சிலிண்டரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. இது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்களேன். ஒரு எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. இன்ஜின்லாம் ஓகே, நல்லா ப்ரீமியமாக இருக்கு. 2 சிலிண்டர்ஸ் 7.5 lakhs ஆன் ரோட் பெங்களூர். 7.5 lakhs இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த NX 500 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே போய்ட்டு ஒரு ரவுண்டு ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இதில் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஓகே, அதே 2 minutes அப்படி ஆகும். 2 minutes ஹோல்ட் பண்ணால் ஆஃப் ஆகும். 2 seconds 2 seconds ஓகே. மற்றபடி ரைடிங் வச்சு எதுவுமே இல்லை ப்ரோ. ஓகே ஓகே, பியூர் ரா பைக். வண்டி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எல்லா ஹோண்டா பைக்ஸுமே அந்த ஃப்ரண்ட் 2 இண்டிகேட்டர் எரிய மாதிரியே டிஃபால்ட் ஆகிட்டாங்க போல. 660 கூட பார்த்தேன். ரூட் மேப் வந்து ஸ்ட்ரைட் போங்க, செகண்ட் லெஃப்ட்டு, டெட் போங்க, திரும்பி லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா இங்கே சிஎம்எஸ் சிங்கிள் வரும்ல, லெஃப்ட் எடுத்தீங்க இந்த சிங்கிள் கனெக்ட் ஆகும். அது ஓகே. ஓகே, இன்ஷியல் டார்க் ஓகே, ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்டபுள் தான். ஆனால் ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான பைக்கு, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதோ நான் இங்கே கால் பிடிச்சிருக்கேன்னா அதில் தெரியுது. என்னமோ நான் சேசிஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஸ்லிம்மான பைக்கு, ஆனால் ஸ்டெபிலிட்டி பக்காவாக தான் இருக்குது. இந்த ஹோண்டாவோட கிளச்சு தான் அவ்வளோ ஸ்லிக்காக இருக்கு போது. இதில் வந்து ரைடிங் மோட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதான், ரொம்ப பேசிக்கான இது மட்டும். ஆக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து 2 செகண்ட் மேலே அழுத்தி பிடிச்சோம்னா ஆனு, 2 செகண்ட் மேலே அழுத்தி பிடிச்சோம்னா ஆஃப் அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது, சும்மா ஸ்பீடாக மாட்டுறது மட்டும்தான். டிஎஃப்எக்ஸ்லே எனக்கு தெரியல கைஸ், எனக்கு 7.5 lakh கொடுத்து வாங்கி ஓட்டுற வண்டி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. டு பி ஃப்ராங்க், அதான் உண்மை. ஐ வுட் சே லைக் 4 lakhs for 2 cylinder can be 4.3 something, yeah 4.3 it can be. அதுக்கு மேலே நோ நோ நோ. என் மைண்ட் செட் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அதுதான் தோணுது. இதுக்கு மேலே ஒர்த் இல்லை அப்படின்னு. ஓட்டிக்கலாம் சும்மா டிராஃபிக்கில். ஒரு பிக் பைக் ஓட்டுற ஃபீல்லாம் இல்லை, ஒரு வெயிட் இல்லை, ஒரு டபுளாக இருக்குது டிராஃபிக்கில் போகும்போது போய்க்கலாம் கம்ஃபர்டபுளாக. பட் அகெயின் 7.5 ரியலி ஹோண்டா, ரியலி no way. ஸோ ஹைட் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது. ஐ திங்க் த சீட் ஹைட் வந்து அரௌண்டு 815 820 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிமாலயன் வந்து நான் ஓட்டினப்போ 830 இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் இதில் உட்காரத ஃபீல் பண்ணி. சீட்டிங் கம்ஃபர்ட் ஓகே, ஆனால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த உட்காந்து பிடிச்சிக்கும் போது தான் ரொம்ப குட்டிகளாக இருக்குது. ஸோ இதே பொசிஷனில் ரொம்ப தூரம் நம்ம ஓட்டினோன்னா நம்ம தைஸ் கண்டிப்பாக வலிக்கும். ஏன்னா அந்த மாதிரி அழுத்தி போய் பிடிச்சிருக்கோம், அதுக்கு தான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பைக்கில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு. நார்மலாக அது பார்த்துக்கும் போகுது. இன்னொன்று வந்து இந்த ஹோண்டாலெலாம் வந்துட்டு ஹாரன் மேலேயும் இண்டிகேட்டர் கீழேயும் பொசிஷன் மாறி வரும்.
அது என் பைக்கில் கூட நான் எடுக்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். இப்போ பழகிருச்சு, என் மாட்டி ஓட்டி ஓட்டி பழகிட்டனால எனக்கு இப்போ பிரச்சனை தெரியல. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ பேசிக்காகவே ஜப்பானில் வந்துட்டு ஹாரன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நாய்ஸ் பொல்யூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ரொம்ப ரேராக தான் ஹாரனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க, டக்குன்னு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு ஹாரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திங்க் பண்ணிவிட்டு அடிக்கணுன்றதுக்காக இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படியா, ரூல்ஸ் ஹாரன் வச்சு கதற அடித்தாலே நவர மாட்டாங்க, அவங்க மட்டும் போவாங்க ரோட்டில். ஸோ இந்த டெக்னிக்கெலாம் நம்ம ஊருக்கு வேலைக்கு ஆகுமா? இந்த ஹோண்டா இப்போ பண்ணி டிஎஸ் செஞ்சாரோம் அந்த மாதிரி தான். கியர் பேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக ஒரு 20 இன்கூட்டர். ஓகே, ஒன் டேனா வாங்கி டெஸ்ட்டே பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் சொல்லி கிட்டாது. இப்போ வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல, வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ப்ரோ வண்டி வாங்கிட்டேன் ப்ரோ, வண்டி பார்த்துட்டோம் ப்ரோ. ஸோ ஒல்லியாக இருக்கிறதுல வந்து இதுக்குள்ளெல்லாம் பூந்து போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அந்த காருக்கு டென்ஷனாக வரும் நம்ம போடுறது பார்த்தா. அதான் வேணாம். இருந்தாச்சு. அட்வென்ச்சர் பைக்கில் இருக்கும்போது இதாக கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். இந்த கார் பக்கத்தில் போய் நிற்கும் போது டிரைவருக்கு சீட் எடுத்து நேருக்கு நேரம் நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஹைட்டில் இருக்கும்ல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தரும் ஏடிவிஸ் ஓட்டும் போது. ஓகே, ஸோ இந்த வண்டி நான் இங்கே இந்திரா நகரில் உள்ள ஹோண்டா பிக்விங்கில் தான் வாங்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். தெரியும் உங்களுக்கு. ஹாய் ப்ரோ, வண்டி நல்லா இருக்கா? எடுத்துருவோமா? இதுலேயும் இந்த HASS இருக்கு பாருங்க, ஹோண்டா இக்னிஷன் செக்யூரிட்டி சிஸ்டம். ஹோண்டா NX 500 இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வண்டி வந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ப்ரீமியமாக தெரியல. இன்ஜின் ப்ரீமியமாக தெரியுது, ஆனால் வந்துட்டு பாடி வந்து அந்த அளவுக்கு எனக்கு ப்ரீமியமாக தெரியல. ஆனால் இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க சும்மா கமெண்ட்ல. 7.50 lakhs பெங்களூர் ஆன் ரோட் ஃபார் 2 cylinder அட்வென்ச்சர் பைக். தட் இஸ் ஃபைன். ஆனால் இந்த குவாலிட்டிக்கு வந்து எனக்கு இது கொஞ்சம் அதிகன்ற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பாருங்க, எவ்வளோ சின்ன ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து லோ பீமு ஹை பீமு, ஒன்றுமே விசிபிலிட்டி இருக்காதுங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. வர எல்லா பைக் கம்பெனியும் தான் பண்ணுறாங்க. ஹிமாலயன் ஆகட்டும், சில இது நல்லா கொடுக்குறாங்க. இப்போ இந்த KTMல டோமினர்லாம் எல்இடி நல்லா இருக்குது, எல்இடியாக இருந்தாலும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் வந்து எல்இடி மாற்றினதுலேருந்து விசிபிலிட்டின்றது சுத்தமாகவே இல்லை நைட்டில். வண்டி எல்லாத்துக்குமே ஹெட்லைட்டுன்ற ஒன்றும் மதிக்க மாட்டுறாங்க, பில்லியன் சீட்டுங்கிறத ஒன்றும் மதிக்க மாட்டுறாங்க. அது ரெண்டுத்தையுமே குறைச்சிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னே தெரில, பில்லியன் உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஹெட்லைட் வந்துட்டு ஓகே அது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுறாங்க. ஸோ ஹெட்லைட் வந்து எல்இடியில் கொடுத்தா அவங்க வந்து ஆக்சிலரி லைட் வாங்கி மாட்டிப்பாங்க. அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பில்லியன் சீட் என்னடா பாம்பு பண்ணுச்சு, அவங்க ஏன்டா எடுக்கிறீங்க? ஆனால் இப்போ லோவர் சிசி பைக்ஸ்லேயே அப்படி பண்ணுறாங்க நிறையா வண்டி. இப்போ இவருக்கே நான் சஜஸ்ட் பண்ணுறப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து ஒய்ஃபை உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும். அட்வென்ச்சர் பைக்காக இருந்தாலும் ஓகே, எந்த பைக்காக இருந்தாலும் ஓகே, ஒய்ஃபோடு நான் ட்ராவல் பண்ணுவேன். அதுக்கு ஒரு பைக் சூட்டபுளாக இருக்கணும்னா நான் நிறைய பைக் சஜஸ்ட் பண்ணதில் ஏன் வந்து அது வந்து செட் ஆகாமல் போச்சுன்னா பில்லியன் சீட்னால தான். இந்த அப்பாச்சி RTR 310 சஜஸ்ட் பண்ணேன், அதுவும் நல்ல வண்டி RTR 310. ஆனால் அதில் பில்லியன் சீட் வந்து தூக்கிட்டாங்க, ஹைட்டில் இருக்கும். அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த டியூக் Gen 3 390 அதுவுமே அந்த மாதிரி தான் பில்லியன் சீட்டு. ஸோ இல்லைனா அதெல்லாம் ஒரு நல்ல டூரிங்க்கு யூஸ் பண்ணுற பைக் தான் Gen 390 டியூக்லாம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல.
ஹெட்லைட் ஆச்சஸ் பை ஸ்டாக்கில் ஒரு விசிபிலிட்டியாக கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். முன்னாடி ஹாலஜன் லைட்லாம் கொடுத்தப்ப அதை விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ எல்இடி வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட். பட் ஸ்டாக்கில் கொடுக்கறது ஓரளவு டீசெண்டாச்சு கொடுக்கலாம்ல. ஏன் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆக்ஸ் லைட் மாட்ட வைக்கிறாங்கன்னா புரியல. இப்போ மாட்டி தான் ஆகணும் நீங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது சில வண்டியில். ஏன்னா ஸ்டாக் ஹெட்லைட் வச்சுலாம் ஓட்ட முடியாது நைட்டில், சிட்டிக்குள்ளேயே ஓட்ட முடியாது, ஹைவேலாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஹோண்டா ட்ரான்ஸ்வல் 750 சாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க NX 500 இது பாருங்க. 2 சிலிண்டரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. இன்ஜின்லாம் ஓகே, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. 2 cylinders 7.5 lakhs ஆன் ரோட் பெங்களூர். 7.5 lakhs இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுதா இல்லை? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.